வணக்கம். தை மாதத்தில் வருகிற முருகனுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் சிறப்பாக காவடி உருவான கதையை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இடும்பன் என்பவர் ஒரு அசுரன், மிகப்பெரிய பலசாலி. அவர் முருகர் பக்தராகவும் முருகன் கோவிலில் காவல் தெய்வமாகவும் உள்ளார். இவர் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களுக்கு வில்வித்தை போன்ற போர் பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்தவர். இந்த அசுரர்கள் முருகனால் அழிக்கப்பட்டனர் என்பது நாம் அறிந்த ஒன்றே. அவர்களின் அழிவிற்கு பிறகு இடும்பன் தன் மனைவியுடன் வனவாசம் சென்று அகத்திய முனிவரிடம் சீடனானார். அகத்திய முனிவரின் கட்டளைப்படி இவர் சிவசக்தியின் சொரூபமாக இருக்கும் சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளை தூக்கி வந்தார். தம்மை போல் பலசாலி யாரும் இல்லை என்ற கர்வத்தில் இருந்தார். மலையை தூக்கி வரும்போது ஓய்வு எடுத்துவிட்டு மலைகளை பின்பு தூக்க நினைத்தபோது அதனை அவரால் அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் இடும்பனின் கர்வத்தை அழிப்பதற்காக முருகன் மலை மீது ஏறி நின்று மலையை தன்னுடையது என சண்டையிட்டார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக இடும்பன் உயிரிழந்தார். பின்னர் இடும்பன் மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி இடும்பனை உயிர்ப்பித்தார் நம் அன்பு முருகன். அதன் பிறகு இடும்பன் முருகன் கோவிலின் காவலாளியாகவும் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு அவர் அருள் புரிய வேண்டும் என்றும் வரம் வாங்கினார். இதனால் முருகன் கோவிலில் இடும்பனை முதலில் வழிபட்ட பிறகே பக்தர்கள் முருகனை வழிபடச் செல்வர். இதுவே காவடி கதையின் பின்னணி ஆகும். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திப்போம். நன்றி. ஓம் முருகா. ஓம் சரவணபவ.